தம்பி மாதிரி இது என்னை பார்த்து சொல்றாங்களே நான் அந்த உங்களோட அக்கா மாதிரி என்னை நினைச்சு நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. வேற ஏதாவது பேசினவரா வந்து? இல்லை ஒன்றுமே இல்லை. வந்து அந்த காசை தந்து போட்டு புள்ளியல் முனையை பார்த்துட்டு போயிட்டாரு. உங்களுக்கு ஆறு ஏசினவங்க உங்களுக்கு ஆறு ஏசினவங்களா? மாமி ஏசினதா? என்னண்டு ஏசினவங்க? அங்க அம்மா பார்க்காம சொல்லுங்க. நிறைய பிள்ளைகள் நிற்கிது, எல்லா பிள்ளைகளுக்கும் பார்த்து சின்ன சின்ன சாக்லேட் அது எடுத்து கொடுத்து பண்ணி மிச்சத்தை வைங்க. சரியா? பக்கத்து வீட்டுக்காரர்களோட படுக்க போனா பிள்ளைகளுக்கு பேசுறாங்க. பிள்ளைகள் அங்க போனா சத்தம் போட விட மாட்டாங்க. சத்தம் போட சொல்றாங்க உங்களை விட்டு வெளியே இங்க சத்தம் போடலாம் எல்லாம் கேட்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைகள் சத்தம் போட்டு விளையாண்டாலும் ஏசுவாங்க, அடிக்க போவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க. நம்மகிட்ட வீடு இருந்தா நம்மளோட பிள்ளைகளை சத்தம் போட்டாலும் நம்ம பேசாம இருப்போம். அதனால இரவையில இங்க இருக்கிறதால சித்தியாக்களோட படுக்கிறாங்க. சித்தியாக்களும் சில நேரத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களும் போயிடுவாங்க. அடுத்து மற்ற என்னென்னு சொன்னாம உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த வீடியோ வந்து இளம் சமுதாயங்கள், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்க வந்து இளம் வயதில் திருமணம் முடிச்சிட்டீங்க. நீங்க இந்த பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட 15 வயசு பிள்ளைகள், 15 வயசு பொடியன்கள், 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆணா பண்ணும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் உருகாம அப்படிங்கிற ஒரு பின்தங்கிய கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் யார வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம், யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் என்று. சனுஜா பிள்ளையை பார்க்குறதுக்காக தான் வந்த நாங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இந்த பிள்ளையை வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை வழங்கிட்டு போயிருந்தோம். அந்த பிள்ளை வந்து அழுது கொண்டே வந்து சாப்பிடல, நான் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை எல்லாம் வந்து பேசினாங்க. இந்த பிள்ளையினுடைய வீடியோ பார்த்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா, அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 528. அப்போ அந்த அக்கா வந்து துலாத காதரன் என்கின்ற ஒரு அண்ணாவுடைய 4வது ஆண்டு நினைவை முன்னிட்டு ஒரு தடவை பணத்தை அனுப்பியிருந்தாங்க. அது எவ்வளோ அனுப்பியிருந்தாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கோம்ன்றது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ குவைட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற சண்முகன் அப்படின்கின்ற ஒரு அண்ணாவும் வந்து இந்த பிள்ளைக்கான உதவி செய்திருந்தாங்க. என்ன உதவின்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்தது இன்னும் ஒரு அண்ணா, அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 712. அவர் வந்து பேர் குறிப்பிட விரும்பல. அப்போ அந்த அண்ணாவும் வந்து ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ தந்தாங்க, நாங்கள் என்ன செய்திருக்கோம்ன்றது எல்லாம் வந்து உள்ள போயிட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி சனுஜா பிள்ளையோட பேசலாம். இப்போ வந்து நிலம் எப்படி இருக்குது, இப்போ எல்லாம் ஓகேவா, என்ன மாதிரி இப்போ வாழ்க்கை போய்கொண்டிருக்கு எல்லாமே வந்து பேசலாம். சரி நம்ம உள்ளே போவோம். இது அவங்களோட வீடு பாருங்க. இந்த கடப்பெல்லாம் வந்து எப்படி கிடைக்குது. இப்போ மலையில் வந்து இந்த பிள்ளையுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு வாய்க்காலே இருக்குது. தைப்பொங்கல் அன்று நாங்கள் வந்து இங்கே வந்து பொங்கல் பொங்கி இருந்தோம். அப்போ அண்டை கூட பார்த்துட்டிங்கன்னா சரியான மாதிரி மழை பெய்தது. அப்போ அந்த சனுஜா பிள்ளை வந்து நின்று கொண்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிள்ளையாக்களுடைய அப்பா அங்குண்டு. அதாவது நிறைய பேருடைய எண்ணம் இந்த 4 பேருமே சகோதரன் சகோதரிகள் தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருந்தீங்க. இல்லை, இந்த 3 பிள்ளைகளுடைய அம்மா தான் இந்த பிள்ளை. அப்போ என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய வயது இப்போ 21 வயசு. இந்த 21 வயசில் 3 பிள்ளைகள் இருக்குது. இதில் 2 பெண் பிள்ளைகள், ஒரு தம்பி. வேறு தான் கடைசி என்ன பிள்ளை, வேறு கடைசி. இதில் வந்து இந்த பிள்ளை மூத்தாள், இரண்டாவது. மூத்த பிள்ளையுடைய வயசு எத்தனை? மூத்த பிள்ளையோட வயசு 6 வயசு. 6 வயசு. இந்த பிள்ளை இன்னைக்கு 4 வயசு. இந்த மாசம் 28 வந்துட்டா 4 வயசு தொடங்குது. இந்த மாசம் 9 வந்துட்டா 6 வயசு தொடங்கும். 6 வயசு. இப்ப பிள்ளை வந்து முதலாம் ஆண்டு. அப்ப நாங்க முன்னாடி வரும்போது இந்த பிள்ளையாக்கள் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க. இப்போதைக்கு இவங்க இந்த இடத்துல இல்லை. அதாவது உள்ளுக்குள்ள வந்து நாங்க வரும்போது 4 பக்கம் சிவர் இருந்தது, ஆனா விழுற நிலைமையில இருந்தது. அப்போ கடைசியாக வந்து நாங்கள் தைப்பொங்கலுங்க வந்து நின்றுருந்தோம். அப்போ தைப்பொங்கல் வரும்போது இந்த பிள்ளையாக்கள் வந்து இங்கே தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த அடைமலை வந்து பெய்து கொண்டிருக்கு. அதில் வந்து சிவர் பின்னுக்கு விழுந்துட்டு அதை வந்து காட்டி கொடுறோம். கண்டிப்பாக வந்து சிவர் விழுந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளையாக்கள் வந்து அவங்களோட சித்தியா கடை வீட்டையும், அடுத்தது கோப்பாவளிக்க கூட அவங்களோட மாமியா கடை மாமியா கடை வீட்டையும் தான் இப்போ இந்த பிள்ளை நின்று கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் வார தகவலை பிள்ளைக்கு அறிவிச்சிருந்தோம். அப்போ அந்த அறிவிச்சதுக்கு நாங்கள் பிள்ளை வந்து கோப்பாவளியிலிருந்து உருவாமன்ற இடத்த வந்துட்டு இருக்குது. அதாவது பிள்ளையினுடைய சொந்த வீட்டுக்கிட்ட. இந்த வளவை எல்லாமே வந்து உங்களோட தானே பிள்ளை, உங்களோட தான். இப்போ உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது? என்னன்னு கேட்டான்னா இப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அதனால இரவையில இங்க இருக்கிறதால சித்தியாக்களோட படுக்கிறாங்க. சித்தியாக்களும் சில நேரத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களும் போயிடுவாங்க. அவங்க ஐயங்கனிக்கு அவங்களோட வீட்டுல போயிடுவாங்க. அதனால எங்களுக்கு இவங்களை வச்சுட்டு தான் இருக்கல. அதனால நாங்க மாமியாக்களோட போய் இருந்தாங்க. அது இப்போ மாமியாக்களோட இருந்ததால மாமியாக்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வீடு திருத்தி இப்போ வீடு வளவலாம் அவங்க தாரன்ட்டுருக்காங்க. அந்த இடத்துல வீடு அடிச்சு தாரஞ்சு. நான் சொன்னேன் இல்லை, நான் எங்களை விட்டா நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் போய் எப்படி இருக்க போறீங்க அந்த பிள்ளையில வச்சுட்டு
ரெண்டு கழிச்சவங்க. நான் சொன்னேன் இல்லை நான் எங்களை விட்ட போனாதான் இந்த பிள்ளைலாம் வச்சு ஸ்கூலுக்குள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள். இப்போ சாப்பாடுல என்ன மாதிரி சாப்பிடுதீங்களா? இப்போ சாப்பிட்டுனாங்க மாமியார் சாப்பிட்டேன் பிஞ்சு வந்தேன். சாப்பிட்டு தான் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளையோட வந்து கதைக்கும் போது அவங்க சத்தம் போட்டு கொண்டிருக்காங்க. சரியா? அப்போ உள்ளே போய் ரெண்டு பேச போகிறேன். சின்ன பிள்ளைங்க ரெண்டு கொண்டு இருக்குது, வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. உள்ளே போங்க நம்ம உள்ளுக்குள்ளே போங்க வாங்க. அந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணி எடுத்த தம்பி வந்து பிள்ளைய வந்து கதைக்க விட மாட்டேன் கத்திருந்தேன். பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு தான் நிற்கிறோம். அப்போ கடைசியாக வந்து தங்கச்சி உங்களோட கணவர் வந்து எப்போ வந்தவர் உங்களை பார்க்கறதுக்காக? எவ்வளோ சம்பளம் கொண்டு வந்தவர்? எங்களை பார்க்க வரக்குள்ள 35 காசு கொண்டு வந்தவர். கொண்டு வந்து கடன் காசெல்லாம் இருந்து கட்டினாங்க. கட்டி போட்டு மிச்சம் 10,000 காசு இருந்தது எங்களோட கையில். வந்துட்டு இவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் தைச்சினாங்க. யூனிஃபார்ம் புத்தகம் கொப்பியெல்லாம் பண்ணாங்க. வேண்டி எடுத்து ஷூ எல்லாம் வேண்டி எடுத்துனாங்க. அதில் காசு ஒரு மிஞ்சலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா இவங்கட இவன் ஹஸ்பண்டை தங்கச்சி கறிக்கிட்ட ஒரு வீடு ஒன்று வச்சுனாங்க. வீடு வச்சு போட்டா வீட்டு சாமான்லாம் வேண்டி மாமியா கூட சமைச்சு சாப்பிட்டு அதான் எத்தனை மாசத்துக்குள்ள அப்புறம் வந்தவர் வேலைக்கு பண்ணவர்? இவர் போய் பொங்கல் கழிஞ்சு 4ஆம் நாட்கள் வந்து போயிட்டாங்க. வந்து உடனே போயிட்டாரு. பொங்கலுக்கு முதல்ல வந்து கடைசியா வேலைக்கு போகல எத்தனை மாசம் அவர்? பொங்கலுக்கு போய்ப்ப அவர் போயிட்டு 2 கிழமை. இப்போ போய் 2 கிழமை. நான் கேட்க என்ன சொன்னா, ஆரம்பத்தில் வேலைக்கு போயிட்டு திரும்ப உங்களை சந்திக்க அந்த 35,000 காசோட வரும்போது எத்தனை மாசம் கழிச்சு வந்தவர்? வேறு 4 மாசம் கழிச்சு பாருங்க. 4 மாசம் கழிச்சு. அதுதான் கேட்கணும். 4 மாசம் கழிச்சு தான் அந்த 35,000 காசு எடுத்து வந்தவர் உங்களை பாக்குறதுக்கு. வேற ஏதாவது பேசினவரா வந்து? ஒன்றுமே இல்லை. வந்து அந்த காசை தந்து போட்டு புள்ளியல் முனையை பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க என்ன சொன்னா, இப்போ தம்பி வரல ஒரு சரி, அவர் வந்து 3 மாசம் 4 மாசம் 30,000 காசு கொண்டு வர்றாரு. அந்த காசு வந்து போதாது. அந்த காசு இல்லாம இருக்கக்குள்ள நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? அப்படி இல்லாட்டி இங்க அப்பா ஹோல் பண்ணுவேன். காசு கேட்டா அவங்க ஏசுறவங்க. காசு கேட்டா உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறதானே. உங்களை கல்யாணம் கட்ட முதல்ல தந்துட்டு இருக்கணும். கல்யாணம் கட்டி இது கொடுத்து உங்களுக்கு காசு தந்துட்டு இருக்கணும். உங்களை பார்க்கணும் அந்த கைக்கிறவங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி எங்கட மாமி தான் அங்கேயும் ஓடி ஓடி சாப்பாடு இவங்களுக்கு கொடுக்குறேன். 6 டைம் வேண்டி வந்து சாப்பாடு சமைச்சு வந்து கொடுப்பாங்க. எங்கட மாமா மாடு பார்க்க போறேன். மாமாவுக்கு மாசத்துல சம்பளம் கொடுக்குறேன். அவர் அதனால போடி மரட்ட சொல்லி காசு வேண்டி தருவாரு. சமைச்சு சாப்பிட்டு சாமான் சமைக்க வேண்டி அவங்களுக்கு கஷ்டம். சரி, என்னன்னு சொன்னா தங்கச்சி, இப்போ உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ பார்த்துட்டு இருக்கிற உறவுகளுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புனா கதைக்கொள்ள விரும்புனா நீங்க என்ன கதைக்கணும்னு நினைக்கிங்க? உங்களுக்கு என்ன தேவை, ஒரு அத்தியாவசியமான தேவை? எங்களுக்கு நான் இந்த வீட்டை தானே கட்டி தரணும். இவங்களை வச்சுட்டு அங்க இங்க இருக்கலன்னா அவங்களுக்கு அது வந்து கதைப்பாங்க ஆட்கள். உங்களுக்கு உங்களோட வீட்டுல இருக்கல அது இஞ்ச கூட்டி வந்து இருக்கீங்க என்றெல்லாம் கேட்பாங்க. இவங்கள்ட்ட கூட கேட்பாங்க, ஏன் உங்களோட வீட்டுல இருக்கல அதை ஏன் இஞ்ச வந்து இருக்கீங்க, ஏன்னா அவங்களுக்கு அறிந்ததை பிடிக்குங்க என்றெல்லாம் கேட்பாங்க ஆட்கள் அவங்கள்ட்ட. அவங்க ஓடி வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏமா இப்படி எல்லாம் காய்க்காங்க நம்மளுக்கு. இந்த பிள்ளையில வந்து கூட சொல்லுங்கள். இவ ஓடி வந்து கேட்க, ஏமா நம்மளுக்கு வீடு இல்லையாம்மா, நம்ம ஏமா அங்க வந்து இருக்கோம், அவங்க ஏமா அப்படி கதைக்காங்க நம்மளுக்கு. கண்டிப்பா ஓடி வந்து கேட்க, நாச்சினேன் நம்ம வீடு உடஞ்ச தலைனமா நம்ம இங்க இருக்க, நம்ம வீடு காட்டினது நம்ம வீட்டில் இருக்கலாம், வாங்கம்மா பிரச்சனை, நம்ம உடஞ்சாலும் பிரச்சனை அதுல இருப்போம். சின்ன பிள்ளை பேசுனதா? கொண்டு வாங்க மைக்க கேட்போம். என்னம்மா பிள்ளை காய்ச்ச சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு 6 வயசுனவங்க? 6 வயசுனவங்க? உங்களுக்கு 6 வயசுனவங்களா? மாமி வயசுனதா? என்னெண்டு வயசுனவங்க? அங்க அம்மா அப்பாக்காம சொல்லுங்க. உங்களுக்கு என்னெண்டு வயசுனவங்க சொல்லுங்களேன், பரவாயில்ல சொல்லுங்க, மாமாட்ட சொல்லுங்க. என்னெண்டு வயசுனவங்க சொல்லுங்க. உடலையாண்டு வயசுனவங்களா? நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க அம்மா அப்பாக்காம சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட சொல்லி காய்ச்சவங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. வேற என்ன வச்சவங்க? சரி, பிரச்சனை இல்லை. காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டு? சோறு. அப்பா எங்க போய்? அப்பா வேலைக்கு. எங்க போய்க்காங்க வேலைக்கு?
வேலிக்கட்டை வேலிக்கட்டை வைக்காங்க என்ன தான வேலைக்கு யானை வேலைக்கா பிள்ளைக்கு எத்தனை வயசு மால் 3 சரியா என்ன சொன்னாமல் இந்த இருக்கிற இடம் வந்து உங்களோட சொந்த இடம் தானா சொந்த இடம் தான் அப்ப உங்களுக்கு வந்து அரசாங்க நிறுவனங்கள் அப்படி ஏதாவது முன் வந்து ஒரு உதவி செய்யலையா வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு போனவங்க வந்து சொன்னாங்க ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு போயிருக்கோம் காட்டுனது உங்களுக்கு உதவி வரும்னு சொன்னவங்க இப்போ வந்து ஒருத்தரவங்க சைக்கிள் இப்போ திருப்பி ஒருத்தர் வந்து பார்க்கங்க இல்லை கேட்கங்க திருப்பி நாங்கள் ஜிஎஸ் மூலமாக போயிட்டு கேட்டு அவங்க சொன்னாங்க அது வருந்தானே போனேன் சொல்லி தானே இருக்கு வருந்தானே அப்போ ஏன் இவ்வளோ அவதிப்படுறீங்க அண்டு நான் சொன்னேன் இப்படி இந்த பிள்ளைய குழந்தை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கல எங்களுக்கு யார்த்த வந்து கேட்டாங்க அது இப்போ வந்தா எடுத்துக்கொள்றானே அதுக்கு ஏன்னு தெரியும் ஓடி ஓடி வாரீங்க அப்படி கேட்டாங்க நாங்கள் முன்னாடி வரும்போது இந்த சிவர் எல்லாம் வந்து இருந்தது இப்போ வந்து இந்த சிவர் மலைக்கு வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துட்டுது அப்போ அதனால் மதிஞ்சு இருந்தவங்க வந்து அவங்களோட மாமியார் வீட்டை போயிட்டாங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் வேறு எதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா அப்போ சாப்பாடு இல்லைன்றே தெரியும் முதல்ல வரும்போது நீங்கள் பசியில் சாப்பாடு இல்லைன்னான்ட்டுலாம் சொல்லியிருந்தீங்க அப்போ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா போயிட்டுது இப்பயும் வந்து அப்படித்தான் நிலைமை இருக்குது இப்பயும் அதே போல நிலைமையா இருக்கு அதோட நிலைமையா இருக்குன்னா வீடு இல்லாதவங்க வீட்டு ஆறும் ஆக்கள்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட படுக்க போனா அவங்க அது கதைக்காங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்களோட படுக்க போனா பிள்ளைகளுக்கு பேசுறாங்க பிள்ளைகள் அங்க போனா சத்தம் போட விட மாட்டாங்க சத்தம் போட சொல்றாங்க உங்களை விட்டு வெளியே இங்க சத்தம் போடையல எல்லாம் கதைப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைகள் சத்தம் போட்டு விளையாண்டாலும் ஏசுவாங்க அடிக்க போவாங்க நீங்க பாத்துருக்கீங்க நம்மகிட்ட வீடு இருந்தா நம்மளோட பிள்ளைகளை எவ்வளவு சத்தம் போட்டா நம்ம பேசாம இருப்போம் ஆக்கள வீட்டுல சத்தம் போட ஆக்கள் விடுவாங்கன்னு அது அந்த கதைப்பாங்க உங்களோட வீட்டுல படுக்கிறானே இல்லைங்க வைப்பாங்கன்னு அதனால எங்கட அக்கா கூட சொன்னாவோ நீ ஏன் இப்படி வந்து கிடக்கா எந்த வீட்டு இப்படிதான் மண் வீட்டுல நான் இருக்கேன் இந்த வீட்டுல இருக்கேன்டா நீ இரு எங்கட அக்காவுக்கு இப்படி நிலைமையில இருக்க அண்ணா இப்படி நம்ம அவங்களோட பேர் இருக்கிறேன் அதனால அவங்க எங்கட மச்சாள்ற வீடு மாதிரிதான் கல் வீடு இருந்து அவங்க சத்தம் போட்டாலும் அது வந்து கதைப்பாங்க அதனால நாங்க பயந்து அங்க படுக்கிறோம் நாங்க இவங்க இரவில சொல்லுவேன் படுக்க போக்கல சத்தம் போடாம படுங்க சாப்பிட்டு பேசாம படுங்கன்னு அப்ப நாங்க விளையாடுற இல்லையாம்மா படிக்கிற இல்லையாம்மா எல்லாம் கேட்பாங்க படிக்கிற இல்லையாம்மா சத்தம் மட்டும் தானே நான் படிக்கணும் எல்லாம் கேட்பீங்க இந்த மூத்தாள் பாருங்க கட்டாவுடி என்னன்னு சொன்னா தன்மைக்கு ஒரு அக்கா வந்து வீடு கட்டி தரத்துக்கு முன் வந்துருக்காங்க கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா இனிமே வந்து கன்ஃபார்மாக இல்லை கட்டி தருவாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறிதான் சில நேரங்களில் கட்டி தரலாம் கட்டி தராமலும் போகலாம் அப்போ இனிமேல் வந்து கன்ஃபார்மாக இல்லை அப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க அப்போ அந்த வகையில் முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் உதவியாக கொண்டு வந்திருக்கோம் அப்போ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப்பில் 528 துலாத காதரன் என்கின்ற ஒரு அண்ணா வந்து இறந்துட்டார் அவர் இறந்து 4வது ஆண்டு நினைவை முன்னிட்டு 45,000 பணம் அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு வந்து கோழி வளர்ப்பு செய்து கொடுக்க சொல்லி அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏதாவது வாழ்வாதார உதவி இருந்தான்னா நான் பார்த்துக்கொள்வேன் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு கோழி வளர்ப்பு நாங்கள் செய்து தரோம் அப்போ அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு பிள்ளைகளை வந்து பட்டினி போடாங்க சாப்பிடுங்க சரியா அப்போ அந்த வகையில் அந்த அக்கா வந்து போட்டு அந்த 45,000 ரூபாய்க்கும் நாங்கள் கோழி கூடையும் கோழியையும் வாங்கி வந்திருந்தோம் அந்த வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன்னு பார்த்துட்டு வாங்க சரி நாங்கள் இப்போ கோழிக்கூடு எடுக்க வந்திருக்கு இந்த 2 கோழிக்கூடு தான் சமைச்ச பிள்ளைக்காக வேண்டி எடுத்து போகிறோம் இந்த கோழிக்கூட்டுடைய அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4க்கு 3 அப்போ இந்த 2 கூடையும் வந்து நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் இந்த 2 கூட்டுக்குள்ளேயும் பிரித்து கோழிகளை போட்டால் நல்லா இருந்தானே சொன்னால் பெரிய கோழிகள் ஒரு கூட்டுலையும் சின்ன கோழி குஞ்சுகள் ஒரு கூட்டுலையும் போடலாம் ஆனால் நாங்கள் வந்து இப்போ இளங்கோழி குஞ்சுலாம் வாங்க போகிறோம் இந்த கோழிக்கூட்டினுடைய பெறுமதி 7,000 ரூபா அப்போ இந்த தம்பியார்கள் வந்து இந்த நிற்கார் இவர் வந்து நமக்கு வந்து சில வேலை திட்டங்களுக்கு முன்னாடியும் வந்து கோழிக்கூடு தந்திருக்கார் இப்போ இந்த 4க்கு 3 கோழிக்கூடு வந்து 7,000 ரூபாய்க்கு தம்பி தாரார் இதை விட குறைவாக ஒரு இடங்களில் எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை விசாரித்து பார்க்கும் நிறைய இடங்களை விசாரித்து தான் நாங்கள் இஞ்சையும் எடுக்கோம் அப்போ 7,000 ரூபாய் 7,000 அப்போ இந்த கோழிக்கூடை வந்து நாங்கள் இங்கே திக்கோடுன்ற இடத்துல இருந்து உருகாம் என்ற இடத்துக்கு நாங்கள் அப்படி ஏற்றிட்டு போக போகிறோம் அப்போ ஏற்றி கோழி வந்து ஏற்கனவே வந்து 4,500 ரூபா கேட்டவர் திரும்ப வந்து அண்ணா காணாமரை அப்படின்னு கேட்டார் சரி நாங்கள் 5,000 தரேன்னு சொல்லிக்கோம் அப்போ வந்து கோழிக்கூட்டுக்கு வந்து 14,000 அயற்காசு வந்து 5,000 19,000 இதில் இருக்கா இதில் 2 பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு
19,000 இருக்குது. 19,000 இருக்குது. சரி, அப்போ நாங்கள் போய் இந்த கோழி கூட்டை ஏற்றிட்டு கோழியும் வந்து அந்த அண்ணன் வந்து நம்ம கோழி தார அண்ணன் வந்து கோழி கொண்டு வந்துருக்கா. அப்போ அதையும் இந்த கோழி கூட்டுக்குள்ளே போட்டு ஏற்றிட்டு போக போகிறோம். வணக்கம் அண்ணா. கோழி கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ எத்தனை கோழி கொண்டு வந்தீங்க? 14 கோழி. 14 கோழி. அப்போ 14 கோழி வந்து நாங்கள் இப்போ 1800 ரூபா படி 26,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு சொன்னேன் நான். 25, 26 இதோட கண்ணி பாருங்கண்ணா. 5, 10, 15, 20, 25, 26. இப்போ 14 கோழிக்கு வந்தோன்னா 24,200 ரூபாய் வருது. 200 ரூபாய் மிச்சம் நீங்கள் 800 ரூபா தரணும். சரிதானே? சரி. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நான் இந்த நாட்டுக்கோழி வந்து எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கோழி இலங்கையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இதை விட விலை குறைவாக இருந்தால் நாங்கள் எடுக்கோம். ஆனால் இது வந்து இளங்கோழிகள். அப்போ 1 கிழமை 2 கிழமையில முட்டையிடக்கூடிய கோழிகள். இப்போ இளங்கோழிகள் கொடுத்தா நல்லது தானே. வயதுக்கு முதிர்ந்த கோழிகளை கொடுக்கறத விட இளம் கோழிகளை கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக முட்டை விடக்கூடிய கோழி இருந்தால் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். முட்டை விட்டு கொஞ்சம் கோழியை கொடுப்பாங்க, வயசான கோழி. அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. கறிகளுக்கு தான் அது உதவும். இது உங்களுக்கு நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன கூட அவங்க ஆரம்பத்திலேயே தொழிலாக முட்டையில பிசினஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்லது. அப்போ வந்து அப்படி செய்து கொண்டிருக்கோம். அப்போ சரியா நீங்கள் இப்போ 800 தரணும். அங்கே 200 ரூபா. இப்போ தொடர்ச்சியாக கூட கோழி எடுக்க அந்த 1050 தாங்களும் ஒன்று. சரி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ 1000 வாங்கி எடுத்தாச்சு. அப்போ 25,000 ரூபாய்க்கு 14 கோழி எடுத்து என்ன? ஆமாம். சரி, ஓகே, நன்றி. நாங்கள் வெஞ்சிருந்து ஏற்றிட்டு அப்படி போகிறோம். இந்த வண்டியில் ஏற்றி போகிறோம். அப்போ பிடிச்சி ஏற்றுங்களேன் அப்படி. ஆனால் அந்த கோழியை வந்து கூட்டுக்குள்ள அப்படி கொஞ்சம் பிடிச்சி விடுங்களேன். சரியா? பாருங்க, இந்த இளங்கோழிகள் தான். என்னண்ணா தலையில கிளியங்க கிளியும் வளர்க்கீங்களாண்ணா? வாங்கி வளர்க்கீங்களா? பேரு நாளு மீனு. ஹலோ மீனு. மீனு சொல்ல பாக்கறாள். நான் தான் வேணும். அப்படி நீங்க ஒன்று பாருங்க ஐயா. சரி. 1, 2, 3, 4, 5, 6, 7. அந்த கோழியில என்ன கோழி என்னது? அது காப்பலி கோழி. இங்க பாருங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க. வண்டியில இந்த காப்பலி கோழி நம்ம வந்து 1,800 ரூபாய் தான் தராங்க. இங்க பாருங்க. காப்பலி கோழி நம்ம வந்து விலை கூட என்னன்னா அது சொல்லத்தானே வேணும், பார்க்கத்தானே வேணும், காட்டத்தானே வேணும் உறவுகளுக்கு. இதுக்குள்ள எத்தனை சேவல் ஓடிக்கிங்க? சேவல் அதுக்குள்ள 2 நிக்குது. 2 சேவல். 12 பேடும் 2 சேவல் இன்னைக்கு. 11, 12, 14 கோழி வாங்கியாச்சு. இப்போ அங்கே கொண்டு அந்த பிள்ளையாக்கள் வந்து பிரிச்சு எடுக்கட்டும். என்ன இந்த வாழ்வாதார உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனுஜா பிள்ளைக்கா வேண்டி கனடாவில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா. அந்த அக்காவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 528. துலாத ஹாதரன் என்கின்ற ஒரு அண்ணாவினுடைய 4வது நினைவை முன்னிட்டு இந்த உதவியை வழங்கி இருந்தாங்க. அந்த அண்ணாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் இந்த மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாகவும் பிரார்த்திக்கின்றேன். சரி, நம்ம இங்கிருந்து நம்ம பிள்ளைகிட்ட கொண்டு இந்த கோழி கூட கொடுக்கலாம். ஓகே, நன்றி அண்ணா. சரி, அப்படியே ஏற்றுவோம். சரி. அப்போ அந்த வகையில் வந்து அந்த அக்காக்கள் உதவி செய்த 45,000 ரூபாயில் 1000 ரூபாய் மிச்சம் இருக்குது. நாங்கள் மழை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து குவைத்தில் வேலை செய்து கொண்டிருக்கு. அவருடைய பேர் வந்து சண்முகன். அவர் வந்து 5,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க. தம்பி நீங்கள் போகும்போது தங்கச்சிட்டு கையில் கொடுத்து விடுங்கண்டு. அப்போ இந்த 5,000 ரூபாய் தான் கொடுக்கும். நாங்கள் மழையும் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா. அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 712. அவர் வந்து உலர்ணப் பொருட்கள் கொஞ்சம் வாங்குறதுக்காக பணம் போட்டிருந்தார். மொத்தமாக 15,000 ரூபாய். அந்த வீடியோ நாங்கள் உலர்ணப் பொருட்கள் வாங்கும்போது எடுத்திருந்தோம். பார்த்துட்டு வாங்க. இந்த கடையில் வந்து நாங்கள் சனுஜா பிள்ளைக்கான அந்த உலர்ணப் பொருட்களை வாங்க போகிறோம். வணக்கம் தம்பி.
என்ன சொன்னால் வந்து நாங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் செய்கிறோம், அதாவது ஹெல்பிங் வீடியோ. ஓகே. கஷ்டப்பட்டவங்களுக்கு டொனேட் தான் நாங்களும் கொடுக்க போகிறோம். இப்போ என்னன்னா உலர்ண பொருட்கள் கொஞ்சம் எடுக்கணும் 15,000 ரூபாய்க்கு. உங்களோட சைட்டால் என்னம்மா ஹெல்ப்புகள் கிடைக்குமா? குறைச்சி போட்டு தருவீங்களா? சாமான வந்து விலைக்கு குறைச்சி போட்டு தரலாம். என்ன சொன்னால் மற்ற வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோக்கு விலைக்கு தாரங்கண்டு. அப்போ அதில் வந்து கொஞ்சம் குறைச்சி போடுங்க. ஒருவேளை உணவு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு. சரியா தம்பி? அப்போ வந்து அந்த உலர்ண பொருட்கள் உலகம் எல்லாமே வரணும். அரிசி, பருப்பு, மா, தேயிலை, சீனி எல்லாமே வந்து கொஞ்சம் போடுங்க. சரியா? உலர்ண பொருட்கள் எல்லாம் வந்து போட்டாச்சு. வெளில இல்லாமல் தம்பி வகையில் இருக்குது. எவ்வளவு பொருள் எவ்வளோ போட்டிருக்காருன்றதை அவரே சொல்லுவார், கேட்டுக்கொள்ளுங்க. இதில் கீரி சம்பா அரிசி 15 கிலோ 320 தான் போட்டுருக்கு. மற்றது பருப்பு 5 கிலோ 295 போட்டுருக்கு கிலோ. மற்ற மா 5 கிலோ போட்டு கிலோ 160 தான் போட்டுருக்கு. நூல்லிஸ் 3 பாக்கெட் போட்டு 130 ரூபா. மற்ற மீண்டின் 2 போட்டு 400 தான் போட்டுக்கு. மற்ற தேயிலைத்தூள் 1/2 கிலோ போட்டுக்கு. அங்கர் 1, சோப் 4, ரிங்ஸோ 1 1 கிலோ, பிஸ்கெட் 1, இன்னொரு பிஸ்கெட். மற்ற தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், சோயா 1 கிலோ போட்டுக்கு. பப்படம் 3, சிக்னல் 1, ப்ரஷ் 3 போட்டுக்கு. பெரிய ப்ரஷ் 4, மற்ற சாக்லேட் டோபி அதில் ஒரு 375. அப்புறம் இன்னொரு பிஸ்கெட் 200 ஒன்று போட்டுக்கு. மொத்தம் எவ்வளோ வந்துருக்கு? மொத்தம் 15,200 வந்துருக்கு. 15,000 தான் போட சொன்னாங்க. நீங்கள் 15 சரி. சரி, ஓகே. என்ன சொன்னால் மற்ற இந்த பில்லை அப்படியே காட்டுறேன். என்ன சொன்னால் நாங்கள் மொத்தம் டொனேட் தான் போட்டுக்கிற சாமான் உங்களுக்கு எடுத்த விலை தான் போட்டுருக்கு. அரிசி, பருப்பு, மாவு எல்லாம் போட்டுருக்கு. நீங்கள் வேறு கடையில் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சொன்னால் அந்த அரிசிக்கு வந்து சில இடங்களில் நாங்கள் எடுக்கிற கடைகளில் வந்து விலை மாறுபடும். காரணம் என்ன சொன்னால் சில கடைகளில் வந்து கீரை சாம்பாடு இருக்கும், சில கடையில் வேறு ஒரு அரிசி எடுக்கிறதால விலைகள் மாறுபடும். அப்போ அந்த வகையில் வந்து பில் இல்லாமல் எந்த இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தம்பி வந்து எவ்வளோ விலை போட்டியாருன்றது. உண்மையிலே விலை வேறு கூட போட்டிருந்தா வேறு தான் வந்து நீங்கள் கேட்கணும் கேள்வி. சரி, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். சரி. மொத்தமாக 15,000 தான். சரி, என்ன 15 நான் காசையும் பிடிங்க அப்படிமா சாமான் எடுத்து. பிரச்சனை இல்லைண்ணா, பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு. சரி, 15. ஓகே. ஆட்டோவில் எழுதிருக்கோம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து சீனிக்கு வந்து பில் போடலை. அப்போ சீனி 5 கிலோ போட்டிருக்குது. தம்பி வந்து அவரை சைடில் வந்து அதை டொனேட் பண்ணிக்க. அப்போ போட்டு முடிய தான் எங்கிட்ட வந்து சொன்னார், வீடியோ சொல்ல தேவையில்லைண்ணா நீங்கள் கொண்டு வாங்க, என்னடா பார்க்குறவர்கள் தெரிய தானே வேணும். மேலே உங்களுக்கு மிச்சம் நன்றி தேவியா. தேங்க்ஸா. இல்லை மேலே வந்து எல்லா இடத்தையும் நாங்கள் எடுக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு எல்லாரும் வந்து எல்லா உறவுகளும் ஒத்துழைப்பு தராங்க. அந்த இதுலேருந்து சாதாரண ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஏதோ சின்ன சின்ன பொருட்களை தூக்கி போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 5 கிலோ சீனி வந்துருக்கீங்க. என்ன பெரிய விஷயம். என்ன ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அது பெரிய விஷயம். நன்றியா, உண்மையில் நன்றி. பாருங்க, இப்போ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்போ அந்த உலக பொருட்கள் வாங்கினதுக்கான பில் இந்த இருக்குது. இந்த இருக்குது 15,000 முன்னாடியே காட்டியிருந்தேன் நான். சரி, நான் உங்களை வச்சுக்கொள்ளுங்க. உதவி செய்து இந்த அண்ணா அவங்க அக்கா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கணும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட சகோதர மாதிரியே நினைச்சு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடையாது. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகளுக்கு கூட கோடி புண்ணியம் கிடைக்கணும். இன்னும் ஒரு சகோதர மாதிரி நினைச்சு அவங்க இப்படி உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கணும். அவங்க கல்யாணம் அவங்களோட பிள்ளைகளுக்கு கூட கோடி புண்ணியம் கிடைக்கணும். அந்த உதவி உங்களுக்கு கிடைக்குமான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா? இல்லை. என்ன சொன்னால் நான் வந்து வீடியோ உங்களை எடுத்துகிட்டு போய் எப்படியும் ஒரு 2 மாதம் இருக்குவேன்னு. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஜோதிச்சினீங்களாப்பா நான் வருவேன் உதவி செய்வேன், இல்லை உதவி உங்களுக்கு கிடைக்குமெண்டு எதிர்பார்க்கல. அப்புறம் நாம் இந்த வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி போய்கொண்டு இருந்தது? நீங்கள் உங்களோட சிந்தனை எப்படி இருந்தது? அண்ணா வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு போகிறாரு நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் உதவி வருமானு நாங்கள் நினச்சி பார்க்கல. சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறது வீட்டு பிரச்சனைன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உறவுகள் முன் வந்தால் கண்டிப்பாக வந்து வீடு கட்டி தருவோம். மற்றது ஒரு அக்கா வந்து முன் வந்திருக்காங்க உங்களுக்கு வீடு கட்டி தரதுக்காக. இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் வந்து சொல்ல இல்லாது தானே. இப்போ தகவல் சரியான ஒரு தகவல் தெரியாமல் உங்களுக்கு கட்டி தருவோம் மட்டும் சொல்ல இல்லாது. அப்போ தகவல் எப்படின்றது உண்மையாக பொய்யான்றது தெரியல. கண்டிப்பாக வந்து கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் வீடை கட்டி தருவோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிள்ளையினுடைய அப்பாவெல்லாம் வந்து பக்கத்துலாம் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து அந்த அப்பாவோட வீட்டையெல்லாம் போகிறல. ஆனால் அப்பாவோட கதைக்கிற பேசுகிற என்னென்னு சொன்னால்
இந்த பிள்ளையினுடைய கணவருக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் முரண்பாடு என்ன தங்கச்சி, நீங்கள் அதை பற்றியும் சொல்லுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் நேரடியாக சில வருவாங்க உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் வீடியோ பார்த்துட்டு. அப்போ நான் வந்து நிறைய பேருக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது அவங்களோட சிந்தனை வந்து வேறு மாதிரி இருக்குன்னு தானே. இப்போ அப்பா இருக்காங்க, அப்பாவுக்கு சாதாரணமாக ஒரு கல்வெடு இருக்குது, மற்றது பக்கத்தில் சித்தியாக்கள் இருக்காங்க. பிள்ளை வந்தானா சித்தியாக்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அவங்களோட மாமிகிட்ட தான் போகிறோம், கோபாலியோட மாமிகிட்ட அவங்களோட அப்பாட்ட எல்லாம் போகலாம். ஆனால் அப்பாவோட வந்து கதைக்கிற பேசுது. அப்போ அதை பற்றி சொல்லுங்க மாள். இப்போ உங்களோட கணவருக்கு உங்களோட அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு. எங்கட கணவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ எங்களை கல்யாணம் கட்டினா அவர் சீதனம் கேட்டேன். அப்ப எங்கட அப்பா சொன்னவர் இவ்வளவு எங்களுக்கு சரியில்லை, எங்கட அப்பா சொன்னவர். அதனால எங்கட அவர் சொன்னவர் அப்படின்னா உங்களோட பிள்ளையையும் உங்களோட பிள்ளையோட பிள்ளையெல்லாம் வச்சு பாரம்படுங்க சொன்னா எங்கட படிக்க பண்ணுவாரு. எங்கட படிக்க பண்ணதால எங்கட அப்பா எங்கட அண்ணன் மாதிரிலாம் அடிக்க பண்ணும். அதனால சொன்னது அப்போ உனக்கு உங்களோட அம்மா அப்பா வேணுமென்னு சொன்னா நான் வேணுமென்னு சொன்னேன் என்னோடவா, இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பா வேணுமெண்டா உங்களோட அப்பா அப்பாவோட இரு ரெண்டு சொன்னவர். நான் அதே அப்புறம் பார்த்தேன் எந்த பிள்ளைகள் மூணையும் பழக்கம் பண்ணா. அதனால நான் அவரோட பொண்ணா அது எங்கட அம்மா அப்பா எங்கட அம்மா அப்பா அவங்கள இழந்துச்சுன்னா விட்டு அவங்க அவரோட பொண்ணா. அவர் சொன்னவர் நான் வேணுமெண்டா என்னோடவா, அப்படி இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பா வேணுமெண்டா உங்களோட அம்மா அப்பாவோட உண்ட பிள்ளைகளை வச்சுட்டு அப்படி சொன்னவர். அதனால பார்த்தேன் சரி எத்தனை நாளைக்கு என்ன எங்கட அம்மா அப்பா பார்ப்பாங்க. எங்கட அப்பாவுக்கும் இப்போ வருத்தம், எங்கட அப்பாவோட இருந்தா இப்போ அப்பாவுக்கு எதுவும் வருத்தம் வந்தா நான் பிள்ளையே பார்ப்பேன், அப்பாவை பார்ப்பேன். அதனால அவரோட போகணும். அது சரி. இப்போ வந்து நீங்க நிக்கிற ஒரு நிலை வந்து அப்பாட்ட போறதா, அப்பாவும் இல்லாம கணவரும் இல்லாம பிள்ளையில வச்சு எங்கட அப்பா கிட்ட வரணும் அவருக்கு தெரியாம இருக்கு. நான் வாரு அவர் எங்கேயும் வேலைக்கு போனாதான் ஓடி வாருனாங்க அப்பா கிட்ட. அவர் வாராரு இன்றைக்கு வாராருன்னு சொல்லுங்க, நாங்க ஓடி இருந்துட்டேன். அப்படி அப்ப உங்களோட கணவர் வந்து வேலை விட்டு உங்களை தேடி வாரான்னு சொன்னா நாங்க போய் விட்டேன். அவர் இப்ப இங்க இல்லாட்டி எங்க இப்ப வேலைக்கு எங்க தூரத்துக்குன்னா இங்க அப்பா கிட்ட வந்து நிப்போம். இப்ப வீட்டை வரப்போறாரு நாங்க வீட்டை போயிடுவோம். இல்லாட்டி அப்படி இல்லாட்டி பிரச்சனை அடிப்பாரு பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு அடிப்பாருன்னு போட்டு அங்க வீட்டை போற சண்டை பிடிப்பாரு. எங்களுக்கு அடிக்கக்குள்ள எங்கட அம்மா அப்பா அங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனால நாங்க பயத்துல அங்க ஓடுறேன். சரிதாங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கோழிக்கூடு கோழி எல்லாம் கொண்டு வந்துருக்குது, மற்றது சாப்பாட்டுக்குரிய எல்லா பொருட்களும் வாங்கி வந்திருக்கோம் நாங்கள். அரிசி பருப்பு மா சீனி அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் இருக்காது. சின்ன பிள்ளைய சாப்பிடக்கூடிய சாக்லேட் பிஸ்கெட் அது எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே நீங்கள் இல்லாட்டி இந்த கோழியை வந்து எப்படி பார்க்க போகிறீங்க? இந்த வீட்டுல இருந்தாலே சமைச்சு சாப்பிட்டு பார்த்து ஓடுறாங்க. என்ன சொன்னா கோழிகளும் வாங்கி தந்தாச்சு மாள். என்ன சொன்னா பக்கத்துல ஒரு சித்தியாக்கள் இருக்காங்க, நீ அவங்களையும் கவனிச்சு கொள்ள சொல்லுங்க. என்ன சொன்னா நாங்க நினைச்சோம் பிள்ளை வந்து இப்பயும் வந்து இங்கே இருந்து கொண்டிருக்கண்டு பிள்ளை வந்து சிவரெல்லாம் விழுந்தது அப்புறம் இந்த மழை காலத்தால அவங்களோட மாமியா கிட்ட நிக்கிறதும் சித்திட்ட நிக்கிறது மாதிரி இருக்குது. அப்ப நாங்க இந்த கோழியை வந்து ஒருத்த கொடுத்துட்டு போக போறோம், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? வாங்க அப்படியே போய் பார்ப்போம் கூட்டு. சரியாம்மா, இந்த இதுக்குள்ள வந்து சாப்பாடு சாமான் அந்த இதெல்லாம் இருக்குது, நிறைய பிள்ளைகள் நிற்கிது. எல்லா பிள்ளைகளுக்கும் பார்த்து சின்ன சின்ன சாக்லேட் அது எடுத்து கொடுத்து பண்ணி நீங்கள் மிச்சத்தை வைங்க. சரியா? சரியா? அப்போ இந்த கோழி கூட தான் இருக்குது. தம்பி அந்த கோழி கூட கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு வாங்களேன். எவ்வளோத்த பைப்பம் இதில் வைக்கவா? அடுத்து மற்றது என்னென்னு சொன்னாமல் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து இளம் சமுதாயங்கள் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இளம் வயதில் திருமணம் முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட 15 வயசு பிள்ளைகள், 15 வயசு பொடியன்கள், 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆணா பண்ணும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அவங்களுக்கு சொல்லிக்கொள்றேன்னா என்னைய போல கஷ்டத்துல அவங்கள எப்படி கல்யாணத்தை கட்டிட்டு கஷ்டப்பட வேணாம். அவங்களுக்கு ஒரு வயசு மாதிரி வந்து இப்போ திருமணத்தை செய்ய சொல்லி சொல்றேன். இப்படி என்னைய போல கஷ்டப்படும் ஏன்னா தம்பி மாதிரி இது பார்த்து சொல்றாங்களே ஏன்னா வந்து உங்களோட அக்கா மாதிரி என்னை நினைச்சு நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி என்னைய போல சின்ன வயசுல கல்யாணம் கட்டி கஷ்டப்படாதீங்க. தங்கச்சி மாதிரி நீங்க பார்த்துட்டு நீங்க பாக்குற நீங்களும் என்னை அக்கா மாதிரி நினைச்சு பார்த்துக்கொள்ளுங்க நான் சொல்றது. நீங்களும் என்னைய போல சின்ன வயசுல கல்யாணம் கட்டிட்டு இப்படி கஷ்டப்படாதீங்க. என்னன்னு சொன்னா உண்மையிலே வந்து நீங்க பேசும்போது எனக்கு எல்லாம் வந்து கண்கலங்கு மாள். அவங்ககிட்ட வந்து ஒரு புத்திமதி சொல்லலாமாள், போய் கல்யாணம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லுது, பார்த்து கொள்ளுங்க. எனக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த இளம்பாய் திருமணன்றதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்க. ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு நமக்குன்ற ஒரு தொழில், நமக்குன்ற ஒரு படிப்பு எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிறகு திருமணத்தை வந்து முடிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லணும்? என்ன எனக்கு வந்து நீங்கள் பேசும்போது ஒரு மாதிரியா இருக்குது. பாருங்க அந்த பிள்ளை வந்து கட்டிட்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. சரிம்மா, ஓகே, கவலைப்படாதீங்க.
இது வந்து என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஒரு உதாரணம், முன்னுதாரணம், ஒரு எச்சரிக்கை உங்களோட வாழ்க்கை. என்ன சொல்றீங்க? இது அந்த கோழிக்கூட இடத்த பக்கத்துல இருக்கு. என்னன்னு சொன்னா அந்த இடத்த வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். வளர்ச்சிருக்கிற பிள்ளை எல்லாம் வந்து விடுதலை வளைஞ்சு இந்த பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்காங்கண்டு வீடியோ எடுக்கும்போது சத்தம் போடுறதும் அந்த அண்ணாண்டு சொல்றதும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படி ஒரு இதா இருக்குது. கஷ்டத்தையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன். சாதாரண கட் பண்ணி அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. சரி தங்கச்சி அப்படி வாங்க, இந்த வரைக்கும் கோழி கூடு இதுக்குள்ள வந்து ஒரு 14 கோழி இருக்குது. இந்த கோழியை வந்து பிரித்து போடுங்க அந்த கூட்டுலையும். நீங்கள் வந்து இந்த கோழி வளர்ப்பில் இருந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்களும் கஷ்டப்படுற ஒரு ஆட்களுக்கு வந்து உதவி செய்யணும். செய்வீங்களா? சொல்லுங்க அதை பத்தி. செய்வீங்க. இந்த பகுதியில கஷ்டப்படுறவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும். இது வந்து சாதாரண ஒரு உங்களுக்கு முதல் படிதான். சரியா? அப்போ வந்து இந்த கோழி வந்து ஒரு கிழமையால இல்லை 2 கிழமையால முட்டை எல்லாம் வந்து விட ஸ்டார்ட் பண்ணிடும். இதை வச்சு வாழ்க்கையை போக்காடி கொள்ளுங்க. அடுத்து அந்த உலகம் அந்த பக்கமா இருக்குது. பாருங்க என்னன்னு சொன்னா வீடியோ எடுக்கும்போது கட் பண்ணி எடுத்து எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த தம்பி ஒரு பக்கம் கத்தி கொண்டு இந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் விடுதில்லை பக்கத்துல வந்து வளைச்சு ஆக்கள் நின்று கொண்டு இருக்காங்க. இப்படி இந்த வீடியோ வந்திருக்கு எனக்கு தெரியல. எதுவும் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ கேட்க வேண்டிய தகவல் எல்லாம் வந்து கேட்டுத்தாங்க அடுத்த கட்டமாக வந்து பிள்ளைக்கான உதவிகள் வந்து மேலும் கிடைக்க இருக்குது. அப்போ இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தங்கச்சி வேற ஏதாவது சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்களா நீங்க? வேற எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு நன்றி. நன்றி இந்த உதவி செய்தவங்களுக்கு. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி எனக்கு புரியும். சரி தங்கச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? அடுத்த கட்டம் உதவி கிடைச்சா கொண்டு வரோம். சரியா? சரி. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சண்டை ஒடியாமல் சண்டைன்னு சொன்னால் அப்பாவோடையும் என்ன செய்கிற நீங்கள் வந்து நடுக்காட்டத்தில் நிற்கிங்கன்னு கணவர் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கை எனக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. சரி இதில் வந்து சாப்பாடு சாமான் இறக்கி சாப்பிடுறது பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளை பாருங்க. சரியா? அப்போ நாங்கள் போய்த்துட்டாமா போய்த்துட்டா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா மாமாவுக்கு? நன்றியா? நல்லா படிக்கணுமா? பிள்ளை எத்தனை ஆண்டு படிக்கிறது? எத்தனாம் ஆண்டு? 3ஆம் ஆண்டா? 3ஆம் ஆண்டா முதலாம் ஆண்டா? எத்தனாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை? அக்கா வந்து எத்தனாம் ஆண்டு படிக்கிற? 3ஆம் ஆண்டா முதலாம் ஆண்டா அக்கா படிக்கிற? 3ஆம் ஆண்டு. சரி என் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ஆண்டு. இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? இவருக்கு 4 வயசு. தம்பிக்கு 1 வயசு. சரி ஓகே பார்த்துட்டீங்களா? நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிள்ளைக்கு வந்து மேலதிகமான உதவிகளும் தேவை. கண்டிப்பாக வந்து உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்யுங்க. இல்லையா அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் உதவி செய்கிற வகையில் அவங்களுக்கு போய் தென்படும் வகையில் இந்த வீடியோ பகிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய அண்ணா அவங்க அக்கா அவங்க முன் வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.